அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ராஜ்மா கிரேவி செய்ய போகிறோம். இது ரைஸ் கூட சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ ராஜ்மா எடுத்திருக்கேன். இது 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு பீன்ஸுக்கு மேலே 1 இன்ச் வர மாதிரி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது 5லேருந்து 6 விசில் விட்டுக்கலாம். நல்ல சாஃப்டாக குக் ஆகிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. 3 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 தக்காளியை தண்ணியில் கொதிக்க வச்சிடலாம். லேசாக மேலே கட் பண்ணிவிட்டு இப்போ கொதிச்சிடுச்சு நல்லா. இதை பச்சை தண்ணிக்கு மாற்றிட்டு மேலே தோலை விரிச்சிட்டு அதோட பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை பிரியாணிக்கு வறுக்கிற மாதிரி நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். மொறுன்னு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் தனியாக. இப்போ வெங்காயம் வறுத்த எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோளை மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மசாலாவை வதக்கி விட்டுட்டு தக்காளி தோல் எடுத்துகிட்டு அரைச்சி வச்சோம்ல அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு 10 நிமிஷம் போல் இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம வதக்கி அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். நம்ம ராஜ்மா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நம்ம அரைச்சோம்ல அந்த மிக்சிலேயே 1 டம்ளர் போல் நல்லா தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நான் இதுலேயே ஊற்றிடுறேன். இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மாவை அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் போல் கொதிக்கணும். மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெந்தயக்கீரை காஞ்சது கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல அதை கொஞ்சம் பொடிச்சு இது மேலே போட்டுடலாம். அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்ச மல்லித்தலையும் இதில் சேர்த்துடலாம். நான் இஞ்சி பூண்டு தாளிக்கிறதுக்கு மறந்துட்டேன். 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு தாளித்து நான் இதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப தேவைப்படாது, 1/2 டீஸ்பூன் போல். இப்போ இது கூட 2 சிட்டிகை அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதே புளியான மாதிரி காய்ச்சணுன்னா இஞ்சி பூண்டு சேர்க்காம கொஞ்சோன்னு புளி கரைச்சி ஊற்றணும். தக்காளி 2 கம்மி பண்ணிவிட்டு 1 தக்காளியோட நீங்கள் இதே மாதிரி கிரேவி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான்வெஜ்ஜுக்கு இணையான கிரேவின்னு தான் சொல்லுவேன். இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட பரோட்டா கூட எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.